ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆல்ரெடி நான் இந்த கியூட்டி கலர் பற்றி கொஞ்சம் வீடியோ போட்டிருந்தேன். பட் நீங்கள் அதில் நிறைய கொஷின்ஸ் கேட்டிருந்தீங்க, கரெக்டாக? ஸோ அதுக்காக தான் வந்துட்டு ஒரு வாட்டி உங்களுக்கே இந்த காஷன் என்ன அப்படின்றது காமிச்சிடலாம். தென் எக்ஸ்பைரி டேட் என்ன, எப்போ வரைக்கும் யூஸ் பண்ணலாம், அதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஒரு வாட்டி காமிச்சிடலாம் அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நிறைய பேர் கேட்டது வந்துட்டு இது எவ்வளோ நாளுக்கு வந்துட்டு இது யூஸ் பண்ண முடியும், லைக் எத்தனை டைம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுருந்தீங்க. பட் எல்லாமே வந்துட்டு உங்களோட ஹேர் லென்த்தை பொறுத்து தான், உங்களோட ஹேர் டென்சிட்டி பொறுத்து தான். ஸோ இவ்வளோ பெரிய டியூப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கேற்ற மாதிரி தான் வந்து அவங்க டெவலப்பர் சொல்யூஷனும் தராங்க. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 10 டைம்ஸ் கிட்டே யூஸ் பண்ணலாம். லைக் இது வந்து நான் சொன்ன மாதிரி 1:1 ரேஷியோ தான். ஸோ இது நீங்கள் ஒரு லைக் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ இது ஒரு ஸ்பூன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதே லெவல் தான் நீங்கள் இதையும் எடுக்க போகிறீங்க. ஸோ இது ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக உங்களுக்கே தெரியும். லைக் நீங்கள் இதை வந்து ஒரு 10 டைம்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், கரெக்டாக? ஸோ அது நீங்கள் எவ்வளோ அப்ளை பண்ணுறீங்க. சில பேருக்குலாம் முன்னாடி மட்டும்தான் லைக் ஒயிட்டாக இருக்கும், க்ரே ஹேர்லாம் இருக்கும். ஸோ அப்படிலாம் இருக்கிறவங்க யூஸ் பண்ணும்போது நீங்கள் இதை நிறைய நாள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் இதுக்கு வந்துட்டு எக்ஸ்பைரி டேட் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து இந்த பேக் பாருங்கள். ஸோ இதில் எக்ஸ்பைரி டேட் போட்டிருக்கோம். எங்கே இருக்குன்னா இங்கே வந்துட்டு உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க, லைக் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதை ஆன்லைனில் வாங்கினீங்கனாலும் கிட்டத்தட்ட இந்த ப்ரைஸ் வந்துடும். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு ஆஃபர் அந்த மாதிரி டைமில் வாங்கினா 1300 1400 கூட வாங்கலாம். பட் மோஸ்ட்லி நீங்கள் வந்துட்டு இந்த ப்ரைஸில் வாங்க முடியும். 1700 1800 அவ்வளோதான் வந்து ஆன்லைன்லேயும் காமிக்கும். ஸோ இங்கே போட்டுக்கு பாருங்கள். ஸோ எக்ஸ்பைரி 36 months ஃப்ரம் டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங். ஸோ ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு கண்டிப்பாக 2 இயர்ஸ்க்கு மேலே, 36 monthsனால் நீங்கள் 3 years யூஸ் பண்ணலாம். பட் ஃபார் சேஃபர் சைட் நீங்கள் கண்டிப்பாக இதை 2 years வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம், ஓகேவா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் வந்து இந்த மாதிரி தனித்தனியாக டெவலப்பர் சொல்யூஷன் வச்சுக்கணும். இது தனியாக மிக்ஸ் பண்ணி ரெண்டுத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வைக்காதீங்க. எப்படி இருக்கோ அது மாதிரி தனித்தனியாக பாட்டிலில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இது நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் இதை யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒரு வாட்டி இது எல்லாமே வந்து படித்து பார்த்துக்கோங்க என்ன இருக்குது அப்படின்றது. உள்ளே வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் லீஃப்லெட்டும் இருக்குது. ஸோ அதுவுமே பார்த்துக்கோங்க. அண்ட் தென் இது பெர்மனெண்ட்டாக, இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா வந்து, இப்போ நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், லைக் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஃபுல்லாக இது பண்ணிவிட்டு இன்னொரு தடவை வந்து நீங்கள் அதாவது வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து இந்த கலர் அப்ளை பண்ணணும்னு நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ கலர் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் எதுவும் ஷாம்பு எதுவுமே போடாதீங்க. ஜஸ்ட் இந்த கலர் நான் சொன்ன மாதிரி இந்த மிக்சர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்ச நேரம் ஒரு 5 minutes ஒரு 10 to 15 minutes விட்டுட்டு அண்ட் தென் வெறும்னா தண்ணி மட்டும் போட்டு நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இது வந்து கலர் இருக்கும். நீங்கள் வந்து இந்த கலர் போட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு வாஷ் வந்து இருக்க மாட்டேங்குது, லைக் கலர் இருக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறது வந்து எப்படின்னு எனக்கு தெரியல, ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நல்லா ஷாம்பு பண்ணி வாஷ் பண்ணிட்டு எப்போயுமே நீங்கள் எப்படி ஹேர் வாஷ் பண்ணுங்க அது மாதிரி முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து லாஸ்ட்டாக கலர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 minutes 20 minutes விட்டுட்டு ஒரு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வெறுமானா தண்ணி மட்டும் போட்டு ஹேர் வந்து லைக் இந்த கலர் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த கலர் ஸ்டே வந்து ரொம்ப நேரம் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் அது அடுத்தடுத்து நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அது வந்து போயிடும் கலர். இது வந்து பெர்மனெண்ட் கிடையாது. என்ன தான் வந்து இங்கே பெர்மனெண்ட்டுன்னு போட்டிருப்பாங்க, பட் இருந்தாலும் இது வந்துட்டு பெர்மனெண்ட் கிடையாது. இது ஜஸ்ட் வந்துட்டு டெம்பரவரி தான். லைக் ஒரு வாஷ் 2 வாஷ் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் அது நீங்கள் பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக இது ஏன் யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும். பிகாஸ் நீங்கள் மற்ற டை அப்படின்னா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆப்வியஸாக தெரியும், லைக் டை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, பிளாக் கலர்னால் நல்லா பிளாக்காக தெரியும். அது நம்ம நேச்சுரல் ஹேர் வந்து லுக் கிடைக்காது. ஸோ இது யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா பிளெண்ட் ஆகிடுது. அதனால வந்து உங்களுக்கு டை பண்ண மாதிரி தெரியல. அண்ட் மோஸ்ட்லி இவங்க சொல்கிற மாதிரி இதில் அவ்வளோ ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ எங்கள் வீட்டிலே தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். பிகாஸ் ஏன்னா மற்றதெல்லாம் இதை விட ரொம்ப ரேட் கம்மியாக இருக்கும், கரெக்டாக? பட் இது வந்து எப்பயுமே இதே ரேட் தான்.
லைக் 1700 நாங்கள் வாங்கும்போது எல்லாமே 1700 1300 400 இந்த மாதிரி தான் வாங்குவோம். ஸோ எதுக்காக இவ்வளோ காசு கொடுத்து வாங்கினோன்னா பிகாஸ் இது நல்லா தான் இருக்குது, இதுதான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. ஹவு மெனி டைம்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிற மாதிரி இது உங்கள் ஹேர் லென்த் பொறுத்து தான். இப்போது எங்கள் வீட்டிலலாம் இது வந்துட்டு ஒரு 8 டைம்ஸ் 9 டைம்ஸ் 10 டைம்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. ஒரு பேக் வாங்கினாங்கன்னா மோஸ்ட்லி அதே வந்துட்டு ரொம்ப நாள் வச்சுக்கிறாங்க. ஸோ அதனால இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஹேர் கலரிங் க்ரீம் வந்து இது வந்து பிளாக்கு. ஸோ இதே மாதிரி வந்துட்டு ப்ரௌன் கலர்லேயும் இருக்குது. அதுவுமே வந்துட்டு நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நாங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ இவ்வளோ தான். தனியாக வந்துட்டு உள்ள ஒரு லீஃப்லெட் இருக்குது, அதில் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்குது. அதை நீங்கள் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. இல்லை வேணும்னா நான் கூட அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். பட் மேஜராக ஜென்ரல் காஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதுதான். தெரியுதா? So this product contains ingredients which may cause skin irritation in certain areas, and so a preliminary test according to the accompanying direction should first be made. அதாவது இவங்களே சொல்லிட்டாங்க, சப்போஸ் சில பேருக்கு வந்து ஸ்கின் இரிட்டேஷன் இதனால் வரலாம், அதனால் வந்து ஒரு பேசிக் டெஸ்ட் பண்ணிக்க சொல்லியிருக்காங்க. லைக் நான் சொன்ன மாதிரி பேட்ச் டெஸ்ட் பண்ணணும். திஸ் ப்ராடக்ட் ஷுட் நாட் பி யூஸ்டு ஃபார் டையிங் த ஹைலாஷஸ் ஆர் ஹைப்ரோஸ். ஆஸ் சச் அ யூஸ் மே காஸ் பிளைண்ட்னஸ். ஸோ சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இது லைக் உங்கள் ஹேர்னால் வந்துட்டு ஃபேஸில் இருக்க ஹேர்லலாம் யூஸ் பண்ணக்கூடாது, ஹைலாஷஸ்லையோ இல்லை ஹைப்ரோஸ்லாம் போடக்கூடாது. சரியா? ஸோ மண்டையில் இருக்க முடிக்கு மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும். அண்ட் தென் this preparation may cause serious inflammation of the skin in some cases, and so a preliminary test should always be carried out to determine whether or not special sensitivity exists. ஸோ நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அதில் உங்களுக்கு எந்த இரிட்டேஷனும் இல்லை, எல்லாமே ஓகே அப்படின்னா தான் நீங்கள் வந்து உங்களோட மற்ற ஃபுல் ஹேருக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும். To make the test, cleanse a small area of the skin behind the ear or upon the inner surface of the forearm using either soap and water or alcohol. Apply a small amount of hair dye as prepared for use of the area and allow it to dry. After 48 hours, wash the area gently with soap and water. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா கொஞ்சோண்டு, அதாவது கொஞ்சோண்டு இடம் நம்மளோட காதுக்கு பின்னாடியோ இல்லை லைக் உங்களுக்கு ஏதோ ஒரு குட்டி இடத்துல வந்து லைட்டாக வாட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மிக்சர் நான் சொன்ன மாதிரி எப்படி வந்துட்டு இதுவும் அண்ட் தென் அந்த டியூப்பில் இருக்கிற இதுவும் மிக்ஸ் பண்ணிவிட்டு சொல்யூஷனும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு எடுத்து அங்கே அப்ளை பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் இங்கே வந்து 48 hours சொல்லியிருக்காங்க. ஸோ அவ்வளோ நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் மறுபடியும் அதை வந்து வாட்டர் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இரிட்டேஷனும் இல்லை, உங்களுக்கு எல்லாமே ஓகே நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, ஸோ அதை தான் வந்து செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இட் மே பி அசியூம்டு தட் நோ ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி டு த டை எக்ஸிஸ்ட். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு 48 hours உங்களுக்கு அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷனோ இல்லை ரெட்னஸோ எதுவுமே ஆகலை, உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்குன்னா உங்களுக்கு இந்த டை வந்து சூட் ஆகும் அப்படின்ற மாதிரி. The test should however be carried before each and every application. This preparation should on no account be used for dyeing eyebrows or eyelashes, as severe inflammation of the eye or even blindness may result. இது நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி ஐப்ரோஸ்லேயும் வந்துட்டு எனக்கு ஒயிட் ஹேர் இருக்குது அதுலேயும் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. பிகாஸ் இது ஜஸ்ட் வந்துட்டு இந்த கண்ணுக்கிட்ட இந்த ஃபேஸ் கிட்டலாம் நீங்கள் கொண்டே போகக்கூடாது. ரொம்ப ஹார்ஷ் கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. லைக் கண்ணுக்கு நான் வந்து நீங்கள் எதுவும் வந்து பண்ணிடாதீங்க. ஸோ டைரெக்டாக வந்துட்டு நீங்கள் பேட்ச் டெஸ்ட் வந்து உங்கள் காதுக்கு பின்னாடி ஒரு சின்ன இடத்துல வந்து பண்ணி பாருங்கள், ஓகேவா? பிகாஸ் நீங்கள் கண்ணுக்கிட்ட அந்த ஐப்ரோஸ்லாம் பண்ணிங்க பிளைண்ட்னஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி நம்ம பண்ணிட்டோன்னா நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. பிகாஸ் இங்கேயே வந்து போட்டிருக்கு தெளிவாகவே. அண்ட் தென் இது உள்ளே இருக்கிற லீஃப்லெட்டில் வந்து இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாமா, இல்லை எப்படி யூஸ் பண்ணணும், எந்த மாதிரி யூஸ் பண்ணணும், அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் வந்து ஒன்ஸ் ரீட் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு அதில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக எங்கே கேளுங்க, நான் ஒன்ஸ் உங்களுக்கு ரீட் பண்ணி காமிக்கிறேன், ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிகாஸ் எனக்கு என்ன ஐடியா இருக்குன்னா, நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுவோமா, பிகாஸ் நிறைய பேருக்கு இது பிடிச்சிருக்கு. ஸோ
இதை நம்ம லான்ச் பண்ணி பார்ப்போமா அப்படின்ட்டு நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நான் வந்துட்டு இதை அமேசான் என்னோடய லிங்க்கில் வந்து லான்ச் பண்ணலாம், என்னோடய சைட்டில் லான்ச் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா தாராளமாக என்கிட்ட வந்து கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.